الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ما نقصت صدقة من مال وما زاد الله عبدا بعفو إلا عزا وما تواضع أحد لله إلا رفعه الله وقال أيضا سيد القوم في السفر خادمهم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரெல்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இங்கு வந்திருக்கின்ற வர இருக்கின்ற நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவட்டுமாக. ஆமீன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறானோ அதையெல்லாம் சரியான முறையில் செய்வதற்கும், எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று நம்மை தடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் செய்யாமல் தவிர்த்திருப்பதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய கலாம் ஷரீஃபிலே சொல்லும்போது வக்ஃபில் ஜனாஹக மிலில் முஃமினீன், நபியே ஈமான் கொண்டவர்கள் மீது, என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் மீது நீங்கள் பணிவோடு நடந்து கொள்ளுங்கள், பணிவோடு நீங்கள் தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய கலாமிலே சொல்கிறார். நபியே நீங்கள் தான் பணிவோடு நடக்க வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய கலாம் ஷரீஃபிலே சொல்கிறார். இந்த பணிவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மா நகஸத் ஸதகத்தும் மின் மால், தர்மம் செய்வதால் எந்த ஒரு பொருளும் குறையாது. நாம் தான தர்மங்கள் அதிகமாக செய்கிறோம். அல்லாஹ் கொடுத்தவற்றை நாம் இல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்கிறோம். இல்லாதவர்களுக்கு கொடுப்பதினால் நம்முடைய எந்த ஒரு பொருளாதாரம் குறைவதில்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். வமா ஜாதல்லாஹு அப்தன் பிஅஃவின் இல்லா இஸ்ஸன், ஒரு அடியானை அல்லாஹு தஆலா மன்னிப்பதால் அந்த அடியானுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான். அந்த அடியானுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியத்தை அதிகப்படுத்துகிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒமா தவாலஅ அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹுக்கு யார் பணிந்து நடக்கும் எந்த மனிதனையும் அல்லாஹு தஆலா உயர்த்தாமல் விட்டதில்லை. அல்லாஹுக்காக வேண்டி யார் பணிந்து நடக்குகிறாரோ, அல்லாஹுக்காக வேண்டி, யாருக்காக வேண்டி? பொருளாதாரம் அதிகமாக இருக்கின்றது என்பதற்காக வேண்டி அந்த பொருளாதார மேதைக்கு நாம் அடிபணியக்கூடாது. வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, அவருக்கு நாம் அடிபணியக்கூடாது. அவர் அதிகமாக செல்வங்களை சேர்த்து வைத்திருக்கிறார், அவருக்கு அடிபணியக்கூடாது. மாறாக அல்லாஹுக்காக வேண்டி யார் பணிந்து நடக்குகிறாரோ அவரை அல்லாஹு தஆலா நிச்சயமாக உயர்த்தியே தீருவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை.
பணிவு என்பது நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், பெரியவர்களுடைய பண்பு. நம்மிடத்தில் இந்த பணிவு என்கின்ற இந்த நல்ல குணம் இல்லை என்று சொன்னால், இந்த பணிவு என்கின்ற நல்ல ஒரு நற்குணம், இந்த குணம் இல்லை என்று சொன்னால், அந்த இடத்தை அடைப்பதற்கு, அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு, அந்த இடத்தை நிவர்த்தி செய்வதற்கு தற்பெருமை உள்ளே புகுந்து விடுகிறது. நம்மிடத்திலே பணிவு இல்லை என்று சொன்னால், பணிவை நாம் மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த இடத்தை நிவர்த்தி செய்வதற்கு தற்பெருமை உள்ளே புகுந்து விடுகிறது. இந்த தற்பெருமை இருக்கிறதே, இந்த தற்பெருமை ஷைத்தானுடைய வேலையாக, ஷைத்தானுடைய செயலாக இருக்கிறது. பணிவு என்பது நல்லவர்களுடைய செயல், சாலிஹீன்களுடைய செயல், நல்ல மனிதர்களுடைய செயல். ஆனால் தற்பெருமை இருக்கிறதே, இந்த தற்பெருமை ஷைத்தானுடைய செயல். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணிவு என்பது அமைதியாக இருப்பதோ, அதாவது அடிமையாக இருப்பதோ, கோழைத்தனத்தோடு இருப்பதோ, அதாவது சொல்வதற்கெல்லாம் ஆமாம் ஆமாம் என்று தலையை ஆட்டிக்கொண்டிருப்பதோ அல்ல என்பதை நாம் சற்று நிதானமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் என்ன வேணாலும் சொல்லிடுவார், அதற்கு ஆமா ஆமான்னு தலையை ஆட்டிக்கொண்டிருப்பது தான் பணிவு என்பதாக அர்த்தம் அல்ல. மாறாக பணிவு என்பது நம்முடைய உடலில் இருந்து வெளிப்படும் மாற்றம் அல்ல, உடலுடைய அசைவு அல்ல, மாறாக நடிப்பு அல்ல. அதற்கு மாறாக நம்முடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நாவடக்கம், கையடக்கம், நாம் அடுத்தவரிடத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை கணித்து கவனித்து நல்ல முறையில் பேச வேண்டும். இதுதான் பணிவு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா பணிவை கற்றுத் தருவதற்காக வேண்டி பல நபிமார்களை ஆடு மேய்ப்பதற்கு அல்லாஹு தஆலா நியமித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலுல்லாஹ், நீங்களும் ஆடு மேய்த்தீர்களா என்று கேட்கப்பட்டது. ஆம், நானும் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணிவை கற்றுத் தருவதற்காக வேண்டி ஏனைய நபிமார்களை அல்லாஹு தஆலா ஆடு மேய்ப்பவர்களாக ஆக்கியிருக்கிறான், ஆடு மேய்க்க சொல்லியிருக்கிறான். கண்ணியம் நிறைந்தவர்களே, பெற்றோர்களிடம் நாம் பணிவை காட்ட வேண்டும், நம்முடைய மனைவி மக்களிடத்திலே பணிவை காட்ட வேண்டும், நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் பணிவை காட்ட வேண்டும், நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களிடத்திலே நாம் பணிவை காட்ட வேண்டும். நாம் பணிவை காட்டவில்லை என்று சொன்னால், பணிவாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த இடத்திலே தற்புகழ்ச்சி உள்ளே புகுந்து விடுகிறது. கண்ணியமானவர்களே, ஆசிரியரிடத்திலே நாம் பணிவை காட்டினோம் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வியை நாம் அடைய முடியும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வியை நாம் அடைய முடியும். அதற்கு மாறாக ஆசிரியர் என்னை இப்படி செய்துவிட்டார் என்று ஒன்றுக்கு இரண்டாக பெற்றோர்களிடத்திலே அவர்களை சொல்லி, ஊர் பெரியவர்களிடத்திலே அவர்களை சொல்லி அந்த ஆசிரியரை கண்ணிய குறைவாக நடத்தினோம் என்று சொன்னால் நமக்கும் கல்வி கெட்டுவிடும், நமக்கும் கல்வி கிடைக்காமல் போய்விடும், நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் போய்விடும். ஆசிரியர்களிடத்திலே பணிவோடு நாம் நடந்து கொண்டோம் என்று சொன்னால், ஆசிரியரிடத்திலே நாம் பணிவோடு நடந்து கொண்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த கல்வியை நம்மால் அடைய முடியும். அதுபோல் ஜனாதிபதியாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். மிகப்பெரிய ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதிக்கு பலவிதமான ஆட்கள் இருக்கிறார்கள், பலவிதமான உதவி செய்யக்கூடிய நபர்கள், பலவிதமான நபர்கள் இருக்கிறார்கள். இருந்தும் கூட ஜனாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை தானே வாங்கி வருவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் பணிவை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் ஆளை வைத்து கொண்டு அவர்கள் ஏவி இந்த பொருளை வாங்கி வா என்று சொல்லலாம், ஆனால் அவர்கள் பணிவை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை, தன்னுடைய வீட்டிற்கு தேவையான மளிகை சாமான்களை தானே தன்னுடைய கையால் சுமந்து வாங்கி கொண்டு வருவார்கள். அது மாத்திரமல்ல, இரவு நேரங்களில் பிள்ளைகள் எல்லாம் படுத்துவிடும், மனைவி மக்கள் எல்லாம் படுத்து உறங்குவார்கள். அந்த நேரத்திலே விளக்கை சரி செய்வார்கள் எழுந்து. இப்போது உள்ள ஒரு லைட் ஆஃப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கூட பக்கத்தில் உள்ள பணியாளை எந்திரிச்சு அந்த லைட் ஆஃப் பண்ணு என்பதாக சொல்லக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பணிவை மறந்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதி பணிவோடு இருந்தார்கள். தன் வீட்டிற்கு தேவையான அத்துணை பொருட்களையும் இரவில் விளக்கை சரி செய்யக்கூடிய நபர்களாகவும் இருந்தார்கள். ஹஜ்ரத் மர்வான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜனாதிபதியாக நியமிக்கிறார்கள். அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய பணிவை மேற்கொள்வதற்காக வேண்டி, தான் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பொது நிதியிலிருந்து எந்த செலவும் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். பொது நிதியிலிருந்து யாரையும் அழைத்து அவர்களுடைய அந்த வேலையாட்களை அழைத்து வேலை சொல்ல மாட்டார்கள். தன்னுடைய வீட்டிற்கு தேவையான விறகுகளை கூட தானே கடை தெருவிற்கு சென்று அதை கட்டி தன்னுடைய தலையிலே தூக்கி கொண்டு வருவார்கள். இப்படியாக பணிவோடு நடந்தார்கள். ஆட்சியாளர்கள் எல்லாம் பணிவோடு தான் நடந்தார்கள். யார் அல்லாஹுக்காக வேண்டி பணிவோடு நடக்குகிறார்களோ அவர்களை ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அல்லாஹு தஆலா நிச்சயமாக அவர்களை உயர்த்தியே தீருவான். நாம் இப்போது பெற்றோர்களுக்கு மத்தியிலே பணிவோடு நடக்குகிறோமா? நமக்கு படித்து கொடுக்கக்கூடிய, ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மத்தியிலே நாம் பணிவோடு நடந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணிவு என்பது நல்லோர்கள், பெரியோர்கள், சாலிஹீன்களுடைய குணமாக இருக்கிறது. அது நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்கிறது தற்பெருமை. அந்த இடத்தை தற்பெருமை ஆக்கிரமித்துக் கொள்கிறது. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பணிவுக்கு நேர் எதிர்ப்பதம் பெருமையாக இருக்கிறது. மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமோ அவர் சுவனம் போக மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்மிடத்தில் பணிவு இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பெருமை உள்ளே நுழைந்துவிடும். பெருமை உள்ளே நுழைந்து விட்டது என்று சொன்னால் யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்குமோ அவர் சுவனம் போக மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் அஹ்மது ரிஃபாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்திலே அவர்கள் மிக பணிவு மிக்கவராக இருந்தார். பணிவுக்கு பெயர் போனவராக இருந்தார். பணிவு என்று சொன்னால் அவரை எடுத்து காட்டலாம். அந்த அளவுக்கு பணிவு மிக்கவராக இருந்தார். இதை ஒரு யூதன் பார்த்து விட்டான். அந்த யூதன் பார்த்து விட்டு, இவர் பணிவில் இருந்து வெளியே வரணும், இவர் டெஸ்ட் பண்ணுவோம், பணிவை விட்டு அவர் எப்படியாவது வெளியாக்கிறணும். என்ன இந்த அளவுக்கு பணிவு, இவர் ரொம்ப அமைதியாக இருப்பார் அப்படி இப்படின்னு ரொம்ப பேசுகிறாங்களே மக்கள். அந்த யூதன் சதித்திட்டம் தீட்டினான், இவங்களை எப்படியாவது கலைச்சிருந்தேன். அவங்கள்ட்ட நேராக கிட்டக்க போயிட்டான். அஹ்மது ரிஃபாய் மிகப்பெரிய இமாம் அவங்கள்ட்ட கிட்டக்க போய், நாய் ஒன்று ரோட்டில் பக்கத்தில் நிற்கிது. அந்த நாயை பார்த்து அந்த நாயை வச்சு ஒப்பிட்டு சொன்னான், அதாவது அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்தவங்களா அல்லது ஒரு தெரு நாய் ஒன்று நிற்கிதே அந்த தெரு நாய் உயர்ந்ததான்னு கேட்குறான். அல்லாஹ், ஒரு தெருநாய் நிற்குது, அந்த தெருநாய் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவங்களா அல்லது உங்களை விட அந்த தெருநாய் உயர்ந்ததா அப்படின்ட்டு அந்த மிகப்பெரிய இமாம்கிட்ட கேட்குறான். அந்த நேரத்திலே அவங்க அந்த பணிவோடு பதில் சொன்னாங்க பாருங்க. அதுதான் பணிவோடு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே கியாமத்திலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே அந்த நாயை விட நான் மின்னல் வேகத்தில் கடந்து விட்டேன் என்று சொன்னால் அந்த நாயை விட நான் தான் மிக உயர்ந்தவன் அல்லாஹ்விடத்தில் என்று சொன்னார். அந்த யூதனிடத்தில் கூட அமைதியான முறையில் நல்ல குணத்தோடு பணிவான முறையில் பதில் சொன்னதின் காரணமாக அந்த யூதன் இஸ்லாத்தை தழுவி விட்டான். அது மாத்திரமல்ல, அவனுடைய குடும்பத்தில் இந்த செய்தியை சொல்கிறான். அந்த குடும்பத்தில் இந்த செய்தியை சொல்லிவிட்டு அவனுடைய குடும்பங்களும் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டது. அவருடைய பூரா குடும்பமும் இஸ்லாத்தின் பக்கம் வந்து விட்டது. அவர்கள் பணிவை மேற்கொண்டார்கள். அந்த இமாம் அவர்கள் பணிவை மேற்கொண்டு பணிவோடு பதில் சொன்னதின் காரணமாக அவர் மட்டுமல்ல, அந்த யூதன் மட்டுமல்ல, அந்த யூதனுடைய முழு குடும்பமும் இஸ்லாத்தின் பக்கம் வந்து விட்டது.
நாம் நம்முடைய பிள்ளைகளை, அதாவது நான் பட்ட கஷ்டம் மாதிரி என்னுடைய பிள்ளை படக்கூடாது, என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது என்பதாக நாம் வளர்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்படி வளர்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் பணிவை மேற்கொள்ளாது, கஷ்டப்பட வேண்டாம். நம்முடைய பிள்ளைகள் நம்மை போல் கஷ்டப்பட வேண்டாம், ஆனால் அந்த கஷ்டத்தை புரிய வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். இது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. பணிவோடு எப்படி நடக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறாங்க. நடந்து போகக்குள்ள ஒரு சின்ன பையன், ஒரு வயசானவர், அவருக்கு முன்னாடி வேக வேகமாக நடந்து போகிறான். நடந்து போன உடனே அபூ ஹுரைரா கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க. சுபியான் நில்லு, என்ன இவ்வளோ வேகமாக போகிற? வயது முதிர்ந்தவர் போகிறார். அவர் யார்? அவர் என் தகப்பனார். அவர் தகப்பனாருக்கு முன்னால் நீ நடக்காதே என்று சொன்னார்கள். தகப்பனாருக்கு முன்னால் நீ நடக்காதே, தகப்பனாருக்கு முன்னால் நீ எதிர்த்து பேசாதே, உன்னுடைய தகப்பனாருக்கு முன்னால் நீ அமராதே என்று அவனுக்கு பணிவு என்றால் என்ன என்ற அந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். பணிவை பற்றி அவனுக்கு அந்த சிறுவனுக்கு பாடம் நடத்தினார்கள். பணிவோடு இருக்க வேண்டும் என்று அந்த சிறுவனை சொன்னார்கள். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் அல்லாஹுக்காக வேண்டி பணிந்து நடக்குகிறார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹு தஆலா உயர்த்தியே தீருவான். ஃபிரௌன் மிகப்பெரிய கொடுமைக்காரன், எல்லாருக்கும் தெரியும். ஃபிரௌனு மிகப்பெரிய கொடுமைக்காரன். நம்ம யார்ட்டையாவது ரொம்ப கோவம் வந்து திட்டுறோம் அப்படின்னு சொன்னால் ஷைத்தான் திட்டுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம்? ஃபிரௌன் திட்டுவோம். என்னன்னாக்கா அந்த அளவுக்கு மிகப்பெரிய கொடுமைக்காரன். அந்த ஃபிரௌனிடத்திலே நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், யா மூசா, அந்த ஃபிரௌன்ட்ட போய் நீங்கள் போய் இஸ்லாத்தின் பக்கம் அவனை இழுங்க, இஸ்லாத்தின் பக்கம் அவனை கூப்பிடுங்க என்று சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் ஃபக்கூலா லஹு கௌலன் லையினன், அதாவது லையினன் என்று சொன்னால் அமைதியான முறையில், பணிவான முறையில், பொறுமையான முறையில், அடக்கமான முறையில் அவனிடத்தில் இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள். இவ்வளவு கொடுமைக்காரன் ஃபிரௌனு பனு இஸ்ரவேலர்களை பாடாப்படுத்தி எடுத்தான். இந்த அளவுக்கு அவன் நடந்து கொண்ட அந்த ஃபிரௌன்ட்ட கூட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பணிவோடு சென்று அவனை இஸ்லாத்தின் பக்கம் அலையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான். இவ்வளவு கொடுமைக்காரன்ட்ட அவன் இவ்வளோ பேசி இவ்வளோ ஏசி இருக்கான், அவன்கிட்ட பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ நம்முடைய பெற்றோர்கள் சிறு சிறு வார்த்தைகள் சொன்னால் என்ன, நம்முடைய ஆசிரியர்கள் சிறு சிறு வார்த்தைகள் சொன்னால் என்ன, அதையெல்லாம் பணிவோடு அமைதியோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்து கொண்டு நாம் களமாட வேண்டாமா? பெற்றோர்களுக்கு மத்தியிலே அதை பணிவோடு எடுத்துக்கொண்டு நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள் நாம் நல்லா இருப்பதற்காக வேண்டிதான் சொல்கிறார்கள். அதை நாம் பணிவோடு எடுத்துக்கொள்ள வேண்டாமா? கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபக்கூலா லஹு கௌலன் லையினா, பொறுமையான முறையில், அமைதியான முறையில் அவர்களிடத்திலே, அந்த ஃபிரௌனிடத்திலே தீனுல் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். ஆக அந்த ஃபிரௌனிடத்திலே நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையான முறையில் எடுத்து சொன்னார்கள். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிக சிறிய சஹாபி. அவங்க மிக சிறு வயசில் இஸ்லாத்தின் பக்கம் வந்துட்டாங்க. நபியுடைய அந்த பேச்சை செயலை எல்லாம் கேட்டு மிக சிறிய வயசுலேயே அவங்க இஸ்லாத்தின் பக்கம் வந்துட்டாங்க. வந்தாலும் கூட அவங்களுடைய பெற்றோர்கள் இன்னும் வரல. அவர்கள் பெற்றோர்கள் வருவதற்கு முன்னாலேயே ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்துட்டாங்க. முஆவியாவுடைய சகோதரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க மனம் முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அடிக்கடி தன்னுடைய சகோதரியை பார்ப்பதற்காக வேண்டி வரக்கூடிய சமயத்தில் நபி என்னென்ன உபதேசங்கள்லாம் செய்கிறார்களோ எல்லா உபதேசங்களையும் கேட்பாங்க. இப்படி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நேரத்தில் யமனில் இருந்து ஒரு ஜனாதிபதி, மிகப்பெரிய மாமன்னர் யமனில் இருந்து வருகிறார். அவர் வந்தவுடன் அவரிடத்தில் நல்ல விதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல உபதேசங்களை எல்லாம் செய்துவிட்டு
சரி, மிகப்பெரிய மாமன்னர், இவரை ஒரு நல்ல இடத்துல நம்ம தங்க வச்சோம்னு சொன்னால் தான், அதாவது மாமன்னர்கள் எப்படி தங்கியிருப்பாங்க, பெரிய பெரிய பங்களா, பெரிய பெரிய இதில் தங்கியிருப்பாங்க. அப்போ வந்து நம்ம மதீனாவிலே இருக்கிற பெரிய வீட்டில் நல்ல நம்ம அவங்கள வந்து உபசரிக்கணும், பெரிய இடத்துல தங்க வைக்கணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்டு அவங்கள மிகப்பெரிய ஒரு இடத்துல தங்க வைக்கிறாங்க. தங்க வைக்கிறதுக்கு ஹஜ்ரத் முஆவியாவை கூப்பிட்றாங்க. முஆவியா இங்கே வாங்க, அதாவது இந்த தெருவில் உள்ள இந்த வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அந்த வீட்டில் போய் உங்களை போய் தங்க வைங்கன்னு சொன்னோடனே, அதாவது நடு உச்சி நல்ல வெயிலான நேரம், அரபிய வெயில் நமக்கு சொல்லியா தெரியணும், அந்த அளவுக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்ல, அந்த வெயில் நேரத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. முஆவியா போகிறாங்க, அந்த மனிதரை அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த மனிதரை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் கேட்குறாங்க, உங்கள் பேர்? என் பேர் வலீது, என்னுடைய பேர் வலீது என்பதாக அவர் சொல்கிறார். அவர் அழைச்சிக்கிட்டு போகிறார். அழைச்சிட்டு போன உடனே ரொம்ப கால் சுடுது. இவர் வந்து மிகப்பெரிய ஒரு குதிரையில் அந்த பெரிய மாமன்னர் போயிட்டுருக்காரு. அதுக்கு இவருக்கு வழி காட்டுறதுக்கு முஆவியா சின்ன பிள்ளை, முஆவியா வழி காட்டுறதுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து கேட்குறாங்க, உங்கள் பேர் என்ன? முஆவியா. உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் இது. உடனே வந்து அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகக்குள்ள இவருக்கு வந்து சின்ன பிள்ளை தானே, கால் சூடு தாங்கலை. உடனே அந்த மாமன்னர்கிட்ட சொல்கிறார், எனக்கு வந்து கால் ரொம்ப சூடு தாங்கலை, என்னால் நடக்க முடியல, எனக்கு குதிரையில் கொஞ்சோண்டு இடம் கொடுக்கல, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். சின்ன பிள்ளை தானே, ஆசைப்படமுடியல. கேட்குறாங்க. கேட்டவுடன் அந்த மிகப்பெரிய மாமன்னர் சொல்கிறார், அந்த மிகப்பெரிய சக்கரவர்த்தி சொல்கிறார், மிகப்பெரிய மாமன்னர் சொல்கிறார், அதாவது இந்த குதிரையில் அமர்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று சொல்கிறார். இந்த குதிரையில் அமர்வதற்கு நாங்கள் எவ்வளவு பெரிய இடத்திலிருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் பெரிய மன்னர் பரம்பரையில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த குதிரையில் அமர்வதற்கு எனக்கு எந்த விதமான ஆட்சேபனமும் இல்லை. ஆனால் இந்த குதிரையில் அமர்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்பதாக கேட்கிறார். சின்ன பிள்ளை, அதுக்கு வந்து ஒன்றும் தெரியல. அதை கடந்து போயிட்டு மறுபடியும் நடந்து போகிறாங்க. அப்படியா, சரி சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. நடந்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க. போன உடனே மறுபடியும் கால் ரொம்ப சூடு தாங்கலை. உடனே அந்த மாமன்னர்கிட்ட, சரி குதிரையில் தான் இடம் கொடுக்கல, உங்களுடைய காலனியாவது கொஞ்சம் கழட்டி கொடுங்களேன், உங்களுடைய செப்பலை கழட்டி கொடுங்களேன், நான் வந்து அந்த செப்பலை போட்டுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொன்னோடனே, இந்த செப்பலை தருவதற்கு எனக்கு எந்த விதமான ஆட்சேபனமும் இல்லை, இருந்தாலும் இந்த செப்பலை போடுவதற்கு, இந்த காலனியை போடுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார். உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று அந்த மிகப்பெரிய மாமன்னர் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்கிறார். அந்த முஆவியா அப்பயும் ஒன்றும் நினச்சிக்கல, ஏன்னா சின்ன பிள்ளை தானே, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அது பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு போகிறார். அப்படியா, சரி. இருந்தாலும் அந்த மாமன்னருக்கு ஒரு இறக்கம் வந்துருச்சு. அந்த மாமன்னருக்கு இறக்கம், குதிரை வருதில்ல, குதிரைக்கு நடந்து வரக்குள்ள அந்த வெயிலுடைய ஒரு நிழல் ஒன்று ஏற்படும். நடக்க ஒரு நிழல் உழுதில்ல, அந்த மாதிரி ஒரு நிழல் ஏற்படும். அந்த நிழலில் நீ ஒண்டி காலை வச்சுக்கிட்டு வா அப்படின்னோடனே, சரி ஓகே வரேன் நான். அதே மாதிரியே காலை அந்த குதிரையோட நிழல்லே வச்சு ஓரளவுக்கு சமாளிக்க முடிகிற மாதிரி இருந்துச்சு. சமாளித்து நேராக வீட்டுக்கு போய் அந்த வீட்டை காட்டி அந்த வீட்டை சுத்தம் பண்ணி அந்த வீட்டில் தங்க வச்சுட்டாங்க. மிகப்பெரிய மாமன்னரை தங்க வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஆகி 40 வருடங்கள் கழிந்தது. 40 வருடங்கள் கழிந்தது. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவினுடைய மிகப்பெரிய மன்னராக ஆகிறார், ஜனாதிபதியாக ஆகிவிட்டார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்கள் மிகப்பெரிய மாமன்னராக, மிகப்பெரிய ஜனாதிபதியாக ஆகிவிட்டார்கள். ஜனாதிபதியாகி அவர்கள் ஆட்சி செய்திருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் இந்த முஆவியாவை சந்திப்பதற்கு நிறைய வயது முதிர்ந்தவர்கள் வந்து போகிற வழக்கம். நிறைய பேர் வந்து உதவி தேடுவாங்க, உதவி கேட்பாங்க. நிறைய பேர் மன்னரை பார்க்கணுன்னு வருவாங்க, ஜனாதிபதியை பார்த்து கை கொடுக்கறதுக்கு வருவாங்க. இப்படியாக நிறைய பேர் வருவாங்க. இப்படியாக ஒரு நேரத்தில் ஒரு முதியவர் வரார். வந்த உடனே இவர் முஆவியா உடனே என்ன செஞ்சிட்டாங்க, இறங்கி போயிட்டாங்க. தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க. சிம்மாசனத்திலேருந்து இறங்கி நேராக போய் அந்த வயது முதிர்ந்தவரை அழைச்சிக்கிட்டு வந்து சிம்மாசனத்து மேலே உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, மேலே உட்கார வச்சு கீழே அவங்களுடைய கால் அடியில் கீழே உட்காந்துக்கிட்டாங்க. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு
அவருடைய காலுக்கு பக்கத்தில் இவருக்கு ரொம்ப கூச்சம் தாங்கல. அந்த அந்த வயசானவருக்கு கூச்சம் தாங்கலை. நீங்கள் எவ்வளவு பெரிய மன்னர், நீங்கள் எவ்வளவு பெரிய ஜனாதிபதி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்சியாளர், இந்த நாட்டையே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர், நீங்கள் போய் என்னுடைய காலடியில் போய் உட்கார்றீங்களே, எனக்கு கூச்சமாக இருக்குது, என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் தெரியுமே, அபூ சுஃபியான் இப்னு அப்து ஷம்ஸ் பெற்றெடுத்த முஆவியா தானே நீங்கள்? ஆமாம். நான் யாருன்னு ஒன்றும் உங்களுக்கு தெரியலல்ல? நான் தான் இவ்வளோ பேர் சொல்லிட்டேனேப்பா. இல்லை, நான் யார் அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல, நீங்கள் நபிகிட்ட பார்க்குறதுக்கு வந்தீங்க, நபியுடைய பேச்சை கேட்க வந்தீங்க. அப்போ நபி என்ன சொன்னாங்க, நீ போய் ஒரு பில்டிங்கில் போய் அந்த மிகப்பெரிய பில்டிங்கில் காட்டி அந்த பில்டிங்கில் போய் மதீனாவில் மிகப்பெரிய வீட்டை போய் தங்க வைன்னு சொன்னாங்கல்ல. தங்க வைக்கக்குள்ளே உங்க கூட குதிரைக்கு ஏறுன்னு ஆமாம், ஒரு பையன் குதிரையில் ஏறுன்னு ஆசைப்பட்டான், என்னுடைய காலனியை போடணும்னு ஆசைப்பட்டான், அந்த பையன்தான் நான். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்காக வேண்டி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுக்காக வேண்டி பணிந்து நடந்தார்கள். அவர்களை எந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா உயர்த்தியிருக்கிறான் என்று இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் நமக்கு விளங்குகிறது. அல்லாஹுக்காக வேண்டி அவர்கள் பணிந்து நடந்தார்கள். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோல் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள் பலவிதமான சொற்களை சொல்லிவிடலாம். அல்லாஹ்விற்காக வேண்டி பணிந்து அதை ஏற்றுக்கொண்டு நாம் நடந்தோம் என்று சொன்னால், ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அல்லாஹ் நம்மவர்களை உயர்த்தியே தீருவான். ஹஜ்ரத் முஆவியாவை உயர்த்தியது போல் நம்மையும் உயர்த்துவான். ஒரு பெண்மணி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் எப்போவுமே ஒரே கவிதை, அந்த ஒரு கவிதையை பாடிக்கிட்டே இருப்பாங்க, பாடிட்டு போவாங்க. உடனே ஆயிஷா அம்மா கூப்பிட்டு, என்னம்மா எப்போ பார்த்தாலும் இந்த கவிதையை நீ பாடிக்கிட்டே இருக்க, இதே கவிதையே பாடிக்கிட்டு இருக்க, ஏன் என்ன தான் அப்படின்னு கேட்ட உடனே, இந்த கவிதைக்கு பின்னால் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லி ஹஜ்ரத் ஆயிஷா அம்மாட்ட அந்த பெண்மணி, அதாவது நான் அடிமையாக இருந்தேன், ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே நான் அடிமையாக இருந்தேன், என்னை அடிமையுடைய சந்தையிலே ஆட்டை விற்பது போல் மாட்டை விற்பது போல் என்னை விற்றார்கள். ஆடு மாடுகளை விற்கக்கூடிய சந்தை போன்று அடிமைகள் விற்கக்கூடிய ஒரு சந்தை, அந்த சந்தையிலே என்னை விற்றார்கள். என்னை விற்று என்னை வாங்கியவர்கள் மிகப்பெரிய ஒரு குடும்பம், என்னை வாங்கியவர்கள் மிகப்பெரிய ஒரு குடும்பம், மிக நல்ல குடும்பம். அந்த குடும்பம் என்னை வாங்கியது. என்னை வாங்கி அவர்கள் நல்ல விதமாக என்னை பார்த்து கொண்டார்கள். எனக்கு உணவு கொடுத்தார்கள், உண்ண உணவு கொடுத்தார்கள், அணிய உடை கொடுத்தார்கள், இருக்க இருப்பிடம் கொடுத்தார்கள், சகல விதமான வசதிகளை எல்லாம் எனக்கு கொடுத்தார்கள். அந்த குடும்பத்தார்கள் என்னை அடிமை என்றே நினைக்கவில்லை. ஒரு காலத்தில் இதையெல்லாம் கொடுத்து என்னுடைய உழைப்பை எல்லாம் அவர்களுக்கு நான் கொட்டினேன். என்னால் எந்த அளவுக்கு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைப்புகளையும் அந்த குடும்பத்திற்கு நான் கொட்டினேன். அந்த உழைப்பை அந்த குடும்பம் பார்த்து என்னை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து விட்டார்கள். அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலை செய்து விட்டார்கள், என்னை சுதந்திரமாக ஆக்கிவிட்டார்கள். நீ நினைத்த இடத்திற்கு செல், உனக்கு திருமணம் முடித்து வைக்கவா என்ற கேள்வி எல்லாம் என்னிடத்தில் கேட்டு விட்டார்கள். அந்த குடும்பத்தினர்களுக்கு மத்தியிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஒரு குழந்தை பிறக்கிறது. ஆரம்ப காலத்தில் குழந்தை பிறந்தது என்று சொன்னால், ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு கழுத்தில் செயின் போடுவார்கள். அதாவது இப்போ நாம் தங்கம் வெள்ளி போன்ற செயின்கள் போடுவது போல், அப்போது ஆட்டுத்தோலை செயின் மாடலில் அதை வடிவமைத்து அதில் பற்பல கற்களை பதித்து, பற்பல நவரத்தினங்களை பதித்து அதை அந்த குழந்தைகளுக்கு கழுத்தில் மாட்டி விடுவார்கள். மிகப்பெரிய ஆபரணங்கள் அந்த காலத்தில் அதுதான். இப்போது தங்கம் எந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறதோ அதுபோல் நவரத்தினங்கள் பொதிக்கப்பட்ட அந்த ஆட்டினுடைய தோல் தான் அந்த காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் மிகப்பெரிய ஆபரணமாக இருந்தது. அந்த ஆபரணத்தை அந்த குழந்தை கழுத்தில் மாட்டிக்கொண்டது. ஒரு நேரத்தில் அந்த ஆபரணம் தொலைந்துடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த குடும்பத்தினர் எல்லாத்துக்குமே அந்த அடிமை பெண் மீது சந்தேகம். அந்த அடிமை பெண் மீது இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே சந்தேகம். நீ தான் எடுத்திருப்ப, கண்டிப்பாக நீ தான் எடுத்திருப்ப, ஏன்னா நீ தானே வெளியிலேருந்து வந்தவ, நீ கண்டிப்பாக எடுத்திருப்ப என்ற வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள். அந்த பெண்மணி அமைதியாக இருந்தால்
அந்த குடும்பத்தினர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் அதிகமாக ஆகிக்கொண்டிருந்தது. அவர்களை நோக்கி அவர்களுக்கு நேர் மேல் வானத்திலே ஒரு கழுகு ஒன்று பறந்து கொண்டிருந்தது. அந்த கழுகினுடைய வாயிலே அந்த செயின், அந்த ஆட்டுத்தோலினால் செய்யப்பட்ட அந்த செயின் அதனுடைய வாயில் கவ்விக்கொண்டு அது செல்கிறது. அந்த ஆட்டுத்தோலில் ஏதாவது கொஞ்சம் கறி இறைச்சி ஏதாவது இருக்கும் என்பதற்காக அந்த கழுகு அந்த குழந்தையுடைய கழுத்தில் இருந்து அந்த ஆபரணத்தை கலட்டி எடுத்துக்கொண்டு பறந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில் அந்த பெண்மணியை நிர்வாணமாக ஆக்கி அந்த பெண்மணியை முழுவதுமாக பார்க்கிறார்கள். செயினை நீ தான் எடுத்திருப்ப, எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பன்னு அவருடைய ஆடைகளை எல்லாம் களைந்து பார்க்கிறார்கள். ஆனால் குடும்பத்தில் உள்ள ஒருவர் மேலே பார்த்து அது கழுகு எடுத்து செல்கிறது என்று சொல்கிறார். உடனே அந்த வீட்டு மக்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்கள். அந்த பெண்மணிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். நான் உங்களை மன்னித்து விட்டேன், இருந்தாலும் என்னுடைய மனது ஏற்க மறுக்கிறது. என்னுடைய அங்க அவயங்களை நீங்கள் கலந்தீர்கள், அதை என்னுடைய உள்ளம் ஏற்க மறுக்கிறது என்று அந்த பெண்மணி சொன்னாள். நீங்கள் என்னை விடுதலை செய்து விட்டீர்கள், நான் வெளியே செல்கிறேன் என்பதாக சொல்லி அந்த பெண்மணி வெளியே சென்று விட்டாள். சென்ற பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் அமர்கிறாள். மதீனாவிற்கு சென்று நபியுடைய சபையிலே அமர்கிறாள். நபியுடைய அந்த உரையாடலை கேட்டு அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பை நபியினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்குகிறார்கள். அல்லாஹுக்காக வேண்டி அந்த பெண்மணி இவ்வளவு செய்திகளையும் அல்லாஹுக்காக வேண்டி அவர் பணிந்து பொறுத்து நடந்தால் அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்ற மிகப்பெரிய ஒரு கொள்கையை அல்லாஹு தஆலா அந்த பெண்மணிக்கு கொடுத்தார். இப்படியாக நாம் பணிவோடு நாம் நடந்தோம். நம்முடைய பெற்றோர்களுக்கு மத்தியில், நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியில், அண்டை வீட்டார்களுக்கு மத்தியில், நம்முடைய மஹல்லாவாசிகளுக்கு மத்தியில், ஊர்க்காரர்களுக்கு மத்தியில் நாம் பணிவோடு நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மவர்களை நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல் நம்மை எல்லாம் உயர்த்தியே தீருவான். அப்படி உயர்வான ஒரு அந்தஸ்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.